உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் சனிப்பெயர்ச்சி பலன்கள். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. இந்த சனி பகவான் ஆப்பட்டது கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்போ மேனத்துக்கு போகக்கூடிய இந்த சனி பகவானால கும்ப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கவிருக்கிறது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கிறோம். கும்பராசிக்கு ஒரு முக்கியமான பலன் சொல்லணும்னா, சனி பகவான் கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழி தான் நேம் வருது. அதனால உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக வந்தாச்சு. ஜென்ம சனியிலிருந்து விலகி 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போறாரு. இந்த சனி பகவான் போறதுனால கண்டிப்பாக கும்ப ராசிக்காரருடைய வாழ்க்கையில மழைதான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்ததை எல்லாமே சாதித்து சம்பாதித்து உங்களுடைய கடனை அடைத்து உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வழியை இந்த சனி பகவான் விட்டாச்சு. விடப்போறாங்கிறது இல்ல, விட்டாச்சு. நீங்க இதுக்கு மேல பார்க்க போனா உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறதா இந்த 2.5 வருஷத்துல நீங்க முடிவு பண்ணணும். அப்ப இந்த 2.5 வருஷ காலகட்டத்துல நீங்கள் இழந்ததை, காசு இழந்தீங்களோ, பணத்தை இழந்தீங்களோ, பொண்ணை இழந்தீங்களோ, பொருளை இழந்தீங்களோ, என்னென்னலாம் இழந்தீங்களோ, இழந்ததை எல்லாத்தையுமே திரும்பி பெறுவதற்குண்டான காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க அந்த ஜென்ம சனியில நீங்க பட்ட பாட்டுக்கு பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. இப்ப நினைச்சாலும் கண்ணுல தண்ணி வருது. நான் ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடலாம் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி. ஆனா அந்த கஷ்டத்தை சொல்லி அழுதாலும் 3 நாளைக்கு தீராது. அவ்வளவு கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து அப்பான்னு சொல்லி விலகக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்ப இந்த சனி பெயர்ச்சியின் விளைவாக கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க, வந்தே தீர்வீங்க. அது போக அந்த சனி பகவானாப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. 4ஆம் இடம் என்பது என்ன? உயர் கல்வி, உயர் அந்தஸ்து, பட்டம், பதவி. அப்ப அந்த உயர் கல்வி அந்த ஸ்தானத்தை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப படிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இதற்கு முன்னாண்ட நீங்க ஹரியர்ஸ் வச்சிருந்தாலும் கவலைப்படாதீங்க, இந்த பீரியட்ல பாஸ் பண்ணிடுவீங்க. புதுசாக தேர்வு எழுதுறவங்க கண்டிப்பாக நல்லபடியாக பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அந்த கோர்ஸ் எடுப்பீங்க. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்கலாம். வெளிநாடு போவதற்குண்டான அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க, சக்சஸ் ஆகும். உங்க அப்பா அம்மானால படிக்க முடியலையா, நீங்க லோன் போட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக படிக்க முடியும். அப்ப பொண்ணு நல்லா படிக்கிறாங்க, அப்பா அம்மா எங்கிட்ட காசு பணம் இல்லை, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சாலும் ஏதாவது ரூபத்துல நீங்கள் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனாலையும் அந்த 4ஆம் இடத்திலேயே குரு பகவான் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பு கெடாது. படிப்பு முடிச்சு அதே சமயத்துல ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்டர்வியூக்கு போனவங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இது போக அந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 8ஆம் இடம் என்பது ஒரு அதிர்ஷ்டம். அப்ப அந்த 8ஆம் இடத்தின் மூலியமாக உங்களுக்கு எதிர்பாராத சில முக்கியமான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. அந்த அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைய போகிறீர்கள். அப்ப அந்த அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு லாட்டரி அடிக்கும், இல்ல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிங்கிறது
கண்டிப்பாக உருவாகும். அதே சமயத்துல அந்த 8ஆம் இடம் என்பது கண்டம், வீண் விபரீதங்கள், கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், இதெல்லாம் தான் 8ஆம் இடம். அப்ப அந்த 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனாலையும், அதே 8ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக மறையும். உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்கள் கண்டிப்பாக மறையும். அப்போ உங்களுக்கு பார்க்க போனா அந்த கண்டங்கள் கண்டிப்பாக வராது. வண்டி வாகன விபத்துக்கள் இதுவும் வராது. அப்படி வராது அப்படின்னா உங்களுக்கு லைட்டா அடிபடும், பெருசா அடிபடுறது சிம்பிளா போகும். தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போகும். அதனால பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்கள் சொத்து சேர்த்துவீங்க, பூமி சேர்த்துவீங்க, வீடு கட்டுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு 40 மடங்கு நடக்கும். நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எதை எல்லாமே இழந்தீங்களோ அந்த இழந்ததற்கு மேல் பல மடங்கு சம்பாதிப்பீங்க, இது உறுதி. அந்த பல மடங்கு சம்பாரிச்சு அதன் மூலியமாக ஒரு நல்ல சந்தோஷப்படுவீங்க. இப்ப நீங்க படக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கிறதே, அதுதான் உண்மையான சந்தோஷம், உண்மையான மகிழ்ச்சி. அப்ப அந்த ஜென்மச்சனியில எவ்வளவு வேதனைப்பட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டு, சிரிக்கிறதுக்கு கூட முடியாமல், சிரிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல் அவ்வளவு மனவேதனைப்பட்டீங்க. இப்போ நீங்க சம்பாரிச்சு சாதிச்சு அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி இன்னைக்கு நல்ல நிலைக்கு நீங்க சிரிக்கிறீங்க இல்லையா, நீங்க சந்தோஷப்படுறீங்க இல்லையா, இந்த சந்தோஷம், இந்த சிரிப்பு உண்மையானது, இது நிலைக்கும். அது போக பாத்தீங்கன்னா உங்க சனி பகவானுக்கு பார்க்க போனா 11ஆம் இடத்துல அந்த சனி பகவான் பார்க்கிறாரு. அந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தை குருவுடைய வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனி லாபமாகத்தான் இருக்கும். அப்ப லாபம் அப்படிங்கிறது நீங்க செய்யக்கூடிய தொழில்ல, செய்யக்கூடிய வேலையில, செய்யக்கூடிய பிசினஸ்ல, உங்களுடைய நட்பு வகையில, கணவன் மனைவி வகையில, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு லாபம்தான். அப்ப அந்த லாபத்தின் மூலியமாக நீங்க சந்தோஷம், ஒரு மன நிறைவு, ஒரு மன திருப்தி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சமயத்துல நீங்கள் செய்யக்கூடாதது எது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்ப நம்ம சம்பாரிச்சு இன்னைக்கு 10 ரூபா கையில வச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருப்போம். இந்த சமயத்துல உங்களை யாராவது ஜாமீன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அடுத்தவங்க பிரச்சனையில நீங்கள் தலையிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை தோள் தூக்கி போட்டுக்க வேண்டாம், ஜாமீன் போட வேண்டாம். உங்களுடைய காசு பணம் விஷயத்துல நீங்க பத்திரமாக இருங்க. ஒரு கிரயம் பண்றீங்களா, அந்த டாக்குமெண்ட்டை கிளியராக செக் பண்ணுங்க. இதுல பார்க்க போனா கொஞ்சம் உஷாராக இருந்தாவே போதும், நீங்க ஜெயிச்சிடலாம். அது போக நீங்கள் இப்ப சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், அதே சமயத்துல உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருக்கிறதுனாலையும் நீங்க நேர்மையா இருங்க, தவறான பாதையில போகாதீங்க, தவறான நட்பு வேண்டாம், சூதாட்டம் வேண்டாம். பொம்பளை விஷயத்துல நீங்க மனசு மாறி மனசு குழப்பம் அடைஞ்சு ஆசைப்பட்டுருவீங்க. அப்ப எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் மாற்றான் மனைவியை ஆசைப்படுவதும் தப்பு, அந்த பெண்கள் வழியில போறதும் தப்பு. அப்படி போனால் கண்டிப்பாக அந்த தண்டனை அனுபவிப்பீங்க. அது போக சூதாட்டத்துல போனாலும் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, தோத்துருவீங்க. உங்களுடைய பொன் பொருள் காசு எல்லாமே போகும், உங்களுடைய வாழ்க்கையுமே நிலை தடுமாறி போயிடும். அதனால அந்த பாதையில போகாமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக உங்களுடைய முழு கவனத்தோடு இருங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அது போக கும்பராசிக்காரங்கள் அவங்களுடைய மக்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீர்கள். உங்க மக்களுக்கும் வேலை இல்லையா, வேலை கிடைக்கும். திருமணம் ஆகலையா, திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ உங்களுடைய அந்த மனக்குறைகள், நெடுநாள் கஷ்டங்கள், உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய டைம் வந்தாச்சு. கும்பராசிக்காரங்களே நல்லா இருப்பீங்க. கும்பராசியில பிறந்த பெண்களும் அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ சித்திரவதைகள், குடும்பத்துல கணவரால் பட்டீங்க, பெத்த மக்களால் பட்டீங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தது, அந்த நிம்மதி மொத்தமாக இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா
உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.